இவங்க தான் என்னோடய அம்மா. எப்பவும் டென்ஷனாக இருப்பாங்க, காமெடியாகவும் இருப்பாங்க, அவசர அவசரமாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. திட்டாத நாளே இல்லை. இவங்க என்ன தான் எங்களை திட்டினாலும் எங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்கும். அப்புறம் இதான் நான் இல்லை, நான் தான் இது. எனக்கு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசை. என் தலைவன் தோனி மாதிரி. இதான் என் தம்பி, சரியான யூடியூப் பைத்தியம். இதை பற்றி நான் சொல்லவே இல்லை, நீங்களே பாருங்க. டேய் என்னடா பண்ணுற? யூடியூப்ல பார்த்தேன் ஓஸ் ஓட்டு எப்படி சரி செய்யறது. டேய் என்னடா பண்ணுற? யூடியூப்ல பார்த்தேன் ஃபேன் எப்படி உட்குறதுன்னு. டேய் என்னடா பண்ணுற? யூடியூப்ல பார்த்தேன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு. ஏண்டா அதான் அதிலே போட்டுக்கும்ல. ஆனால் யூடியூப் பார்த்து செய்கிற மாதிரி வராதுல்ல. இதுவாச்சும் பரவாயில்ல. இவன் இன்னொன்று பண்ணுறான், அதை நீங்களே பாருங்க. என்னடா லவ் ஃபெயிலியரா? டேய் போடா. யூடியூப்ல பார்த்தேன் லவ் ஃபெயிலியர் வழி எப்படி தாங்குறதுன்னு. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், பாரு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு யூடியூப் பைத்தியம்னு? இப்போ கூட ஏதாச்சும் யூடியூப்பை பார்த்து பண்ணிக்கிறப்பான் பாருங்களேன். டேய் என்னடா அது? யூடியூப்ல பார்த்தேன் தேர்தல்னா ஃபேஸ் பிரைட் ஆகுமா. உள்ள இருந்த தயிருங்கடா. மா இவன் தான் மூஞ்சல தடை இருக்கான். கேட்டா யூடியூப்பை பார்த்து மூஞ்சல தடை இருக்குன்னு சொல்றாமா. இந்த இரு வந்து உன்னை வச்சுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் யூடியூப் யூடியூப் யூடியூப்னு யூடியூப்லயே உன்னை வச்சு புதைக்கணும்டா. ஐயோ டேய் சொல்றா. டேய் காலேஜ் ஹாஸ்டல் ஊருக்கு வந்துட்டேன்டா. டேய் என்னடா எப்படா வந்த? சொல்லாமக்கெல்லாம் வந்திருக்க? இப்போதான்டா நைட்டு 8 மணிக்கு வந்தேன். செமஸ்டர் லீவ் வந்துருச்சுல்ல, அதான். ஓ சரி, நாளைக்கு காலையில் ஏரியா பசங்களோட கிரிக்கெட் விளையாட போகிறோம், வரியா? கிரிக்கெட்டா? வரேன்டா. நான்லாம் எப்படிப்பட்ட கிரிக்கெட் பிளேயர் தெரியுமா? டேய் 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 உருட்டாதடா. உருட்டுறேண்ணா, நான்லாம் ரெனால்டோ மாதிரிடா, 6 அடிப்பேன்டா. எது ரொனால்டோவா? தோனி மாதிரி மச்சான். சாரி மச்சான், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சா? அட பாவி. சரி சரி பாரு, காலைல ரெடியாரு, எங்கள் வீட்டுக்கு வந்துரு காலைல. ம் பெரிய டாக்டர் பட ரெட்டின்னு நினைப்பு. ம் என்னடா இருமுற? சளி பிடிச்சிக்குச்சுமா. ஆமா, நைட்ல தயிர் தடவுனா சளி பிடிக்காம ஏதாவது யூடியூப்பை பார்க்கறது கண்ட கர்மாந்தரத்தையும் செய்யறது. நான் போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டு வாப்பா. நான் டவுனுக்கு போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வர லேட் ஆகும். 2 பேரும் பார்த்து இருங்க. டேய் சின்னவனே, சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடி. சரிம்மா. டேய் ஹரிசு, எப்படா வந்த? நேற்று தாம்மா வந்தேன். எப்படா வந்த ஹரிசு? இப்போதான்டா. சரி 2 பேரும் பாருங்க, போயிட்டு வரேன். ஏடா போமா. இப்படி லுங்கிலேவா? இதான் மச்சான் கம்ஃபர்ட்டு. எங்க மறுபடியும் பண்ண? இதான் மச்சான் கம்ஃபர்ட்டு. பார்ப்போம். கைலி கட்டினாதான் மச்சான் 4 பக்கத்து காத்தோட்டமா இருக்கு. பார்த்து மச்சான், ஏரியா டாக்ஸ் கண்ட இடத்துல கவ்விராம. ஓகே ஓகே. சுடுதண்ணி நோ, நமக்கு எப்பவுமே நம்ம வழிதான். ஆண்களுக்கு சளி பிடித்தால் என்ன செய்வது? ஆண்களுக்கு சளி பிடிச்சா என்ன செய்வது? இந்த கஷாயத்தை மட்டும் செஞ்சு குடிச்சு பாருங்க. மாதா ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் குடிச்சு பாருங்க, சிச்சிராமாய் சொல்லுங்க. சிச்சிராமாய் சொல்லுங்க.
சிச்சிராமாய் பாருங்க. சிச்சிராம் யாருக்கு தெரியும்? சிச்சிராமுக்கே கூட டஃப் கொடுக்கலாம். அவர் முன்னாடி போயிட்டு என்னோட நீந்தால் சாங் கூட பாடலாம். சிச்சிராம் 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 ரைட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. பெப்பர் ஒரு ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மஞ்சள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் ஒரு ஸ்பூன், சீனி ஒரு ஸ்பூன், மாதா ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சம், லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி 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 இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா கரகரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜூஸ் ரெடி ஆகிடும். ஒரு 6 மணி நேரம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கான மாதா ஜூஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சர்ப்ரைஸ் பட்டனை அமுங்கிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஒரு மணி நேரம் கழிச்சு வருவோம். ஐயோ முறைக்கிறானே. டேய் ஏன்டா முறைக்கிற? டேய் உனக்கு முதல்ல லட்டு பால்றா, மிஸ் பண்ணிட்டு ஏன்டா முறைக்கிறேன்னு கேட்குற? இல்லடா பால் வருதுடா, நானும் அடிக்கணுதே பார்க்குறேன். ஆனால் என்ன பார்த்த உடனே பயந்து விளையிடுதுடா. யாரு? ஒன்றை பார்த்து பாலு ஆ என்ன? இதோ கூட மன்னிச்சிருவோண்டா. ஆனால் நேற்று ரொனால்டோ தோனின்னு சொன்ன பார்த்தியா, சத்தியமாக மனசை விட்டேன்டா. இல்லடா பேட்டை தூக்கி 6 அடிச்சிருப்பேன், மிஸ் ஆயிடுச்சு. ஆமாடா பேட் எங்க? எங்கிட்ட கொடுத்த? நீ தான்டா கொண்டு வந்த. டேய் அங்கேயே மறந்து வச்சிட்டான்டா, வாழை போய் எடுத்துகிட்டு வருவோம். நீ தானே மறந்து வச்சுட்ட, நீயே போய் எடுத்துட்டு வா. எது நான் மட்டும் ஒத்தியாவா? ஆமாம், கனதூரத்தில் மாதிரி பேசுகிற. இந்த பின்னாடி தானே இருக்குது கிரவுண்டு. சரி எடுத்துகிட்டு வரேன். லவ் ஃபெயிலிங் கேள்விப்பட்டேன், சொல்லவே இல்லை, என்கிட்டே மறைச்சிட்டா பாத்தியா? நீ தப்பு பண்ணிட்ட. இவ பின்னாடி போனதுக்கு அந்த சுஜி பின்னாடி போயிருக்கணும். இல்லை மச்சான், சாந்தமான பொண்ணுடா. சரி நீ எனக்கு ஜூஸ் போட்டு வை, நான் போயிட்டு வரேன். ஜூஸு ஆ போயிட்டு வா, போட்டு வைக்கிறேன். ஆ என்ன லவ் பண்ணுறாங்க? நம்ம கணக்கு டீச்சர் லவ் மாதிரி வருமா? என்ன வீடு திறந்துருக்கு? டேய் டேய் எங்கே போனா? இந்த குண்டை வேற ஜூஸ் போட சொன்னான். லெமன் 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 லெமன். என்னது இது? ஜூஸ் மாதிரி இருக்கு. குடிச்சிட்டு வச்சுருப்பானோ? மாசா ஜூஸ் மாதிரி இருக்கு. ரைட்டு, இதுவே போதும். போதும், இது குண்டனுக்கு. கண்ணெல்லாம் நீதான் புல்ல தனனா. என்ன பொம்பளாஸ் கேக்குது? ஒருவேளை நமக்கு மட்டும் தான் அப்படி கேக்குதோ? ஹலோ ஹலோ ஐயோ ஹலோ ஹலோ வாத்தா, இந்த குண்டை என்னத்த கல்ல வச்சான் இல்லையா? ஐயோ பேசாம வாக்குல கை விட்டு வாந்தி எடுத்து பார்த்துட வேண்டியதான். ஹலோ
ஏலே எங்கள உனைய தக்காளி ஜூஸ் போட்டீங்களா? எங்கடா ஆளே காணா? ஜூஸ் போட்டானா? இதா வரேன். என்னதான் முறைச்சி பார்த்து திட்டினாலும் நான் சொன்ன ஒத்த வார்த்தைக்காண்டி ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் என் நண்பன். ஆனால் என்ன லூசு பையன் வெளியில் வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்சம் கூலிங் தான் இல்லை. ஐயோ, ஆல்ரெடி லவ் ஃபெயிலியரு, இப்போ இது வேறையா? என்னத்தை கலந்து விட்டான்னு தெரியலையே, முடியல சாமி. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் சோலி முடிஞ்சு. என்னடா எங்க போன? போச்சு. டேய் எனக்கு என்ன பொம்பளை வயசு வருது? ஜூஸ் என்ன குடிச்ச? உனக்கு என்ன பொம்பளை வயசு வருது? ஜூஸ் குடிச்சதுனால அப்புறம் என்ன முடிஞ்சு ஜூஸ் போட்டேன்? நான் எங்கடா போட்டு என் தம்பி போட்டேன். இடத்துல வச்சதுல பொம்பளை வயசு வருதுடா. டேய் இந்த வயசை வச்சுக்கிட்டு எப்படிடா? அதான்டா எனக்கு புரியல. தொண்டைக்குள்ள கையை விட்டு வாங்கி எடுத்து பார்ப்போம். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன்டா, சரி செய்ய முடியலடா. டேய் என்னடா பண்றது? சத்தியமா என்ன பண்றது தெரியல. டேய் ஓத்தா எங்கடா போன? ஏன்டா இப்போ எதுக்கு நீ பொம்பளை வயசு பேச ட்ரை பண்ற? நல்லாவே இல்லை. புடிங்க கேக்குறேன் மட்டும் பதிலா சொல்றேன். என்ன 2 பேரும் பொம்பளை வயசுல பேசி மிமிக்ரி பண்றீங்க? காமெடி சீல கலந்து போறீங்களா? ஓ ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? டேய் மயிரா நீ காலைல ஜூஸ் குடிச்சறா அப்படி ஆச்சு. ஜூஸா? அது கசாயம். கசாயமா? எது கசாயமா? எனக்கு சளி பிடிச்சி தொண்டைக்கரன்னு இருந்துச்சா, அதனால தான் யூடியூப்பை பார்த்து ஆண்களுக்கு சளி பிடித்தா என்ன செய்வதுன்னு போட்டு கசாயம் செஞ்சேன். அதை குடிச்சா சித்ஸ்ரீராம் வயசு வரும்னு சொன்னால் உங்களுக்கு பொம்பளை வயசு வருது. டேய் குண்டு பையலே, இதுல யாரும் உனக்கு தனியா பண்ண சொன்னா? டேய் என்னடா பண்றது? டேய் ஆண்கள் செல்லுபடுத்தல் இருக்குதுல, பெண்களுக்கு செல்லுபடுத்தல் மாற்றி சர்ச் பண்ணு. அந்த கசாயத்தை குடிச்சு வச்சு வாய்ஸ் மாறுதான்னு பார்ப்போம். பெண்களுக்கு சளி பிடித்தால் என்ன செய்வது? பெண்களுக்கு வீடியோ இருக்குது. டேய் இந்த மயிராண்டி எல்லாத்துக்குமே வீடியோ போட்டு வச்சிருக்கான்டா, அதை கிளிக் பண்ணு. டேய் ஸ்கிப் பண்ணி குடுறோம். பெண்களுக்கு சளி பிடித்தால் என்ன செய்வது? இந்த கஷாயத்தை மட்டும் கொஞ்சம் குடிச்சு பாருங்க, சரியாக வாய்ஸ் வருங்க. ரைட்டு, இதை சொல்ல ஓன பண்ண வேண்டியதா? டேய் இவன் வேற ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் வரும்னு சொல்றானடா. டேய் பேசாம அந்த பண்ண இல்லாட்டி கிளவி வாய்ஸ் வந்துடும், பரவாயில்லையா? அப்பா என்ன வெயில்! என்ன ஜூஸை போட்டு வச்சிருக்காங்க? அம்மா வெளியில போயிட்டு வருவா, ஜூஸை போட்டு வைப்போன்ற அக்கறையில் ஜூஸ் போட்டு வச்சிருக்காங்க போல. என் பசங்களுக்கு என் மேலே என்ன அக்கறை! ஆனால் ஜூஸை போட்டு வச்சுட்டு எங்கே போயிருப்பாங்க? இப்போ 2 பேரும் பேசுங்க. ஹலோ, என் வாய்ஸ் பழையபடி வந்துருச்சுடா. அப்பாடா, எங்க நீ பேசு. அப்பா, அம்மா, தாய், தந்தை, காதலி, தாயொலி அடங்கு உக்காலோலி வந்துருச்சு. என் வாய்ஸ் வந்துருச்சு. என் அனிருத் வாய்ஸ் வந்துருச்சு. என்ன அவனுக்கு அவன் வாய்ஸ் தங்கம்.
வேணாமா? என்னடா ஏன்டா வேணாம்? போச்சு. என்னடா ஆம்புலன்ஸ் கேக்குது? அடங்க உம்மால